ப்ரைஸ் த லாட். நம்ம ஒவ்வொரு பேர் மேலேயும் ஒவ்வொரு கடமை இருக்குது. ஃபேமிலியை ரன் பண்ணுறது, குழந்தைகளை வளர்ப்பது, பேரண்ட்ஸை கேர் பண்ணுறது, இப்படின்னு நிறைய இருக்குது. இதெல்லாம் உலக கடமைகள். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம மேலே இருக்கிற மிகப்பெரிய கடமை என்னன்னு தெரியுமா? பிரசங்கி 12:13, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. சில பேருக்கு கடிந்து கொள்கிற வசனங்களை கேட்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா ஆசீர்வதிக்கிற வசனங்களை ஏற்றுக்கொள்கிற மக்களால் தங்கள் தவறுகளை கண்டித்து உணர்த்துகிற வசனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை இல்லை. ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, தங்களை ஆசீர்வாதத்திற்கு நேராக கொண்டு செல்கிறதே நம்மளை கடிந்து கொள்கிற வசனம்தான் என்று. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்திருந்தா இந்த உலகத்தில் இவ்வளோ தப்புகள் தவறுகள் நடக்குமா? தேவையற்ற அடிமைத்தனங்களில் சிக்கி இருப்போமா? பிறரை ஏமாற்றி இருப்போமா? சுயநலமாக வாழ்ந்து தான் இருப்போமா? இல்லை ஆண்டவருடைய வசனத்தையும் ஜெபத்தையும் தான் வெறுத்து மறந்து தான் போயிருப்போமா? கொரோனா போன்ற காலகட்டங்களில் மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது இருந்த பயம், நம்பிக்கை, பற்றுதல், அன்பு இப்போ இல்லை. ஏன்னா நாம் ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும்தான் ஆண்டவரை நோக்கி தேடுறோம். ஆண்டவர் நம் தவறுகளை ஏற்று மன்னித்து ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் செய்த நன்மைகளை மறந்துட்டு திரும்பவும் தங்களுடைய பழைய பாதையிலே சென்றுடுறோம். உண்மைதானே? எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. அதற்காக தினமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட, ஏசப்பா உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் தாங்க. உமக்கு பயப்படுகிற பயம் எங்களை நல்வழியில் நடத்துவது மாத்திரமல்லாது பாவ உலகத்தில் இருந்தும் எங்களை பாதுகாக்கும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை மாத்திரம் இல்லை, உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். Have a blessed day. Jesus bless you.